துன்பங்களும் வேதனைகளும் நஷ்டங்களும் நாளைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற கவலையும் பயமும் எந்த நேரமும் நம்முடைய இருதயங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நமக்காக எஞ்சியிருக்கும் வாழ்க்கை இனி வரக்கூடிய அந்த வாழ்க்கையை மட்டும்தானே தவிர இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையோ நேற்று வரை நாம் அனுபவித்த வாழ்க்கையோ நிச்சயமாக கணக்கில் வரப்போவதில்லை. அப்படியானால் நான் முற்பகுதியில் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் என்ன விளைவு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இறைவன் யார் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிய வேண்டியிருக்கின்றோம். எனக்கான கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது மீதமுள்ள கஷ்டங்கள் என்ன என்பதை நான் நாளைய வாழ்க்கையில் நிகழ இருப்பதை இன்று நான் என்னுடைய உள்ளத்தில் கொள்கின்றேன். என்ன நடக்குமோ தெரியவில்லையே என்று நாளைய விஷயத்தை நான் கணிக்கின்றேன். இறை உணர்வு கூறுகின்றது, நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிபவர்கள் இல்லை. நாளைய வாழ்க்கை உங்களுக்கு எப்பொழுது விடியும், நீங்கள் நாளைய வாழ்க்கைக்குள் வாழ்வீர்களா என்பதை அறிந்திருப்பவன் இறைவன். நாளைய வாழ்க்கையை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் அதனை நடத்தப் போகின்றீர்கள் என்று நம்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு நாம் நமக்கே எதிரான ஒரு பாதையை அமைத்து கொண்டிருக்கின்றோம் மனதளவில் என்பதையும் நாம் அறிய வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் எதனை நீங்கள் கணக்கிட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களுடைய அதிகாரத்தில் இல்லை என்பது தெரியும். இறை உணர்வு உங்களுக்கு கற்பிக்கிறது. நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை மட்டுமே நிகழ வேண்டும். இவ்வளவுதான் இறைவனுடைய வார்த்தைகள். இன்று என்ன கோணத்திலிருந்து எந்த திசைகளிலிருந்து நான் சம்பாதித்தவற்றிலிருந்தும் இன்னும் நான் அறியாத புறத்திலிருந்தும் எனக்கு வேதனைகள் இப்பொழுது இருக்கின்றன. மனதிலும் இருக்கின்றது, உங்களுடைய உடலிலும் வேதனை இருக்கின்றது. உங்களுடைய இறை உணர்வு உங்களுக்கு கற்பிக்கின்றது. உதாரணமாக ஒரு தலைவலி, மண்டையை பிளக்கக்கூடிய அளவுக்கு தலைவலி, கண்கள் எல்லாம் தெளிக்கக்கூடிய அளவுக்கு தலைவலி, கண்கள் குருடாகிவிடுமோ என்ற அளவுக்கு தலைவலி, கண்களும் தலையும் சேர்ந்து வலிக்கூடிய வலி. இது ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்பொழுது இந்த நிலை அடைந்திருக்கின்றது. என்னுடைய வேதனையை இப்பொழுது நான் அதிகரிக்கப் போகின்றேன். எப்படி என்றால், நாளைய வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு போகுமோ தெரியவில்லையே. இப்பொழுதே இந்த வழி இவ்வளவு கொடுமையாக இருக்கும் பொழுது நான் இப்படித்தான் வாழ வேண்டுமா என்ற கேள்வியை நாம் கேட்கின்றோம் மனதிற்குள். ஆம், இப்படித்தான், இதற்கு வேறு வழியே இல்லை என்று ஊர் மக்கள், மருத்துவர்கள் என்ற போர்வையில் பேசுவார்கள். இதை பற்றி அறிந்திருக்கக்கூடிய மக்களும் ஆம், இது சுகமாகாது என்று அவர்களும் பேசுவார்கள். இதில் இறைவனுடைய உணர்வு இருக்கின்றது, சுகமாக வேண்டும். நாம் எதனை நம்புகின்றோம்? நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நன்மை இறைவனிடமிருந்து நமக்காக அருளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் உணர்வாக, ஒவ்வொரு மூச்சும் இறைவனிடமிருந்துள்ள உணர்வு என்பதை எந்த சந்தேகமும் இல்லாமல் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு மூச்சும் வீணாக வெறும் காற்று உள்ளுக்குள் சென்று காற்று வெளியே வருகின்றது என்ற அந்த மருத்துவ அடிப்படையை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். உங்களுடைய உயிர் மூச்சாக, உயிர் ஆற்றல் மிக்க இறைவனுடைய வாக்கானது உங்களுடைய இருதயத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது உள் மூச்சாக. நாம் அதனை என்னுடைய இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் கருணையாகவும் அருளாகவும் நான் பாவிக்க வேண்டும்.
ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கின்றது நாளைய வாழ்க்கை பற்றிய நற்செய்தி. என்னுடைய அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கையை நான் மாற்றுகின்றேன். இறைவனுடைய உணர்வை நான் உணர்ந்து கொண்டிருக்கும் நிலையில், அதாவது என் இருதயத்தில் பேசப்படக்கூடிய இறைவனுடைய மிக பெரும் ஆசீர்வாதத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் புறக்கணித்து என்னுடைய அறிவை கொண்டு மோசம்தான் எனக்கு என்று முடிவு கட்டுகின்றேன். என்னுடைய அறிவு மனிதர்கள் மூலமாக கடன் வாங்கிய அறிவு. மருத்துவர்கள் உதாரணமாக, இந்த நோய் உங்களுக்கு போகாது, இது வாழ்நாள் முழுமைக்கும் நீடிக்கும், நீங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் மருந்துகள் சாப்பிட வேண்டும். இதனை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, இது நாள்பட்ட நோய், இந்த நோய் குணமாகாது, வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த நோய் என்று நாம் வரையறுத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மூட்டு வலி ஏற்பட்டால் கூட இந்த மூட்டு வலி தேய்ந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகமாகும். பின்னர் மூட்டுக்களை மாற்ற வேண்டியிருக்கும். நீங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் முடமாக வாழ வேண்டியதுதான். மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டு கொண்டு தான் வாழ வேண்டும். இது டாக்டர்களுடைய அறிவிப்பு, மனிதர்களுடைய அறிவும். இவர்கள் அறிவித்ததன் காரணமாக அப்படி ஏற்றுக்கொண்டார்கள். கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் டாக்டர்களும் செல்லும் பொழுது என்ன சொல்லப் போகின்றாரோ என்ற பயம். நீங்கள் எதனை பயப்படுகின்றார்களோ அதைத்தான் கூறப்போகின்றார்கள். போவதற்கு முன்பாகவே இறைவனுடைய உணர்வு இருக்கின்றது, சுகமாகுங்கள் என்று. அழகான செய்தி. சுகமாகுங்கள், சுகமாக வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் புறக்கணிக்கின்றேன். அதைவிட உண்மையை கூறக்கூடியவர்கள் டாக்டர்கள். இவர்களுக்கு எல்லாம் தெரியும். எப்பொழுது நமக்கும் இறைவனுக்கும் இடையே அதிருப்தி ஏற்படுகிறது என்றால், அவனுடைய வார்த்தைகளுக்கு மேலாக உங்களுடைய கல்வி அறிவை நீங்கள் அதிகமாக நேசம் பாராட்டுகின்றீர்கள், நம்பிக்கை கொள்கின்றீர்கள். அவர்களுடைய அறிவு வளர வேண்டும் என்று தெரிந்த பிறகும் இறைவனுடைய உணர்வு புரிகின்றது, இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு போதாது, இன்னும் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும். என்றைக்குமே அறிவு வளர்ச்சி பெற்று கொண்டிருக்க வேண்டுமே தவிர முடிவு பெற்றதாக இல்லை. இது நாம் அனைவரும் மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனிதன் என்ற அந்தஸ்து இருக்குமானால் இதனை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் இதுதான் சத்தியம் என்பதையும் ஏற்றுக்கொண்டு அவ்வப்போது நாம் நமக்குரிய தேறுதலுக்காக அதனை நினைவூட்டு கொண்டிருந்திருக்க வேண்டும். இரண்டுமே செய்யவில்லை. மாறாக புறக்கணித்து விட்டோம், அலட்சியப்படுத்திவிட்டோம். டாக்டர்களுடைய கூற்று, அவர்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்த பின்னரும், அதாவது அறிவு என்பது வளர்ச்சியடையக்கூடிய ஒன்று, அது என்றுமே முடிவுறாதது என்பதை தெரிந்திருந்தோம். முடிவுற்றதை போன்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது உங்களுக்கு சுகமாகாது என்று கூறும்பொழுது எந்த உணர்வு நமக்கு வந்திருக்க வேண்டும்? மனிதர்களாக இருந்தால் எந்த உணர்வு நமக்கு வந்திருக்க வேண்டும்? இவர்கள் சுகமாகாது என்று கூறுவது அறியாமையின் காரணமாக கூறுகின்றார்கள். இவர்களுடைய அறிவோ வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கின்றது என்பதை நாம் கருத்தில் கொண்டிருந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சும் நாளைய விஷயத்தை பற்றி பேசும்பொழுது குழப்பவாதிகள். தங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் போடுகின்றார்கள், கேள்விப்பட்டதையெல்லாம் போடுகின்றார்கள். அசுத்தமானதையும் அசிங்கமானதையும் அருவருப்பானதையும் ஏற்றுக்கொள்ள முடியாததையும் கெட்ட சகுனங்களாக நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பேசுவார்கள் நன்மைக்கு பதிலாக. அந்த நன்மை எங்கே இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் உயிர் மூச்சாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கேடுகளும் இந்த அபசகுணங்களும் உங்களுக்கு நிகழ வேண்டிய அவசியமில்லை. இவர்களை கேட்க வேண்டாம், உள்ளத்திற்குரிய சத்தியத்தை கேளுங்கள். ஒரு மனிதனாக இருந்தால் மனம் படைத்தவனாக இருக்க வேண்டும். மனம் என்பதை அறிந்தவனாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே மனதிலிருந்து ஆரம்பமாகின்றன. இறை உணர்வு, மனதை படைத்தவன் இறைவன். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரகசிய செய்தியையும் உங்களுக்காக துல்லியமாக அறிவித்துக் கொண்டிருப்பவன், இதுதான் உங்களுடைய தேவை என்று அறிவித்துக் கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன். இதை கேட்பதற்கு நிகராக நாம் காதுகளில் கேட்கக்கூடிய மனிதர்களுடைய பேச்சுக்கள் நிச்சயமாக நமக்கு நன்மையானதாக இல்லை, வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆனால் அதனை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு உரியதாக பாராட்டுகின்றோம். மறக்க முடியாமல் இன்னமும் கூறுவார்கள், அவர்கள் டாக்டர்கள் கூறுவார்கள், இந்த நோய் உங்களுடைய பரம்பரைக்கும் குழந்தைகளுக்கும் வரும் என்று கூறுவார்கள். இதற்கு பேர் பரம்பரை நோய். சாதாரண நோயாக ஆரம்பித்து
அதனை குணமாக்குகின்றேன் என்ற பெயரில் தன் அறியாமையை கொண்டு அதிகப்படுத்தி பிறகு அந்த நோயை உங்களுடைய இயற்கையில் உறுதிப்படுத்தி அதன் பின்னர் எனக்கு எதுவுமே செய்ய இயலாது என்ற நிலைக்கு வரும்பொழுது இது நாட்பட்ட நோய் குணமாகாது எப்படித்தான் இருக்கும் என்ற தன்னுடைய அறியாமையை அறிவாக ஆக்கி மக்களிடம் புகட்டி அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் தங்களுடைய நன்மைகளுக்கு தங்களுடைய சம்பாத்தியங்களுக்கு சாதகமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாம் அறியாமையில் இருக்கின்றோம் என்ற அடிப்படை எதனை கொண்டென்றால் உள்ளம் என்பது என்ன என்று அறியாமல் இருக்கின்றோம். மறைவான ஒரு மாபெரும் பொக்கிஷம் உள்ளம். அந்த உள்ளத்தை நீங்கள் ஆன்மாவாக கொள்ளுங்கள். அந்த உள்ளத்தில் உங்களுடைய உயிர் மூச்சானது அதில் இருக்கக்கூடிய உயிரோட்டமுள்ள இறைவனுடைய ஆற்றல் ஒரு உணர்வாக கிரகிக்கப்படுகின்றது. அந்த உள்ளத்தில் நற்செய்திகளாக அல்லது எச்சரிக்கையாக. நற்செய்தி என்னவென்றால் இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கு சாதகமானது, அழகானது. இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எச்சரிக்கை பாதகமானது, கடுமையான வேதனை உங்களை தீண்டும். அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது என்ன என்பதையும் அறிய வேண்டும். இதுவரையில் அறியாமையில் இருந்தது போன்று இனியும் நாம் அறியாமையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களை நேசிக்கின்றான். நீங்கள் அவன் பக்கம் செவிசாய்த்து கொண்டிருப்பதன் காரணமாக நீங்கள் அவனுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகின்றீர்கள். உள்ளம் என்பது இருக்கிறதா இல்லையா? மனம் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா? மனதை கொண்டுதான் மனிதனாக ஒருவன் பாவிக்கப்படுகின்றான். மனம் இல்லை என்றால் நீ மனுஷனா என்று கேட்போம். மூளை மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்தால் நீ மிருகமா மனுஷனா என்று கேட்போம். மிருகங்களுக்கு மனம் கிடையாது. மனிதர்களுக்கு மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய மனம் என்ற ஒன்று மாபெரும் ஆற்றல் இறைவன் உங்களை நெஞ்சங்களில் அமைத்திருக்கின்றான். அந்த மனம் என்ன பாடுபடுகிறது இப்பொழுது என்பதை பாருங்கள். வேதனை என்பது இரண்டு விதமாக இப்பொழுது பிரிக்க வேண்டும். உடல் சம்பந்தமாக ஒரு வேதனை, எங்கு பார்த்தாலும் மூட்டு வலி, அசைக்க முடியவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த நிமிடத்தில் எந்த நொடிப்பொழுதில் முதல் முறையாக ஒரு வேதனை ஏற்பட்டதோ அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் இறைவனுடைய வாக்கு சுகமாகுங்கள் என்று இறை உணர்வு மூச்சுக்காற்றில் உள்ளத்தில் கிரகிக்கப்படுகின்றது. அந்த உயிரோட்டமுள்ள மாபெரும் ஆற்றல் மகா சக்தி என்று கூறுவீர்களே, அது இப்பொழுது எங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பாருங்கள். எதனை நாம் புறக்கணிக்கின்றோம் என்று பாருங்கள். அது சரியாக போயிடும், வரும் போகும். இது ஏற்கனவே நிகழ்ந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இது வரும், சரியாக போகும். ஏற்கனவே வந்து போய் வந்து போய் வந்து போய் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக அதனை என் அறிவாக கொண்டு இப்பொழுது நான் எனக்கு கூறுகின்றேன் அது சுகமாகிவிடும் என்று. ஆனால் யார் கூறுவது என்றால் இறைவன் கூறுகின்றான் சுகமாகுங்கள் என்று. அந்த சுகமாகுங்கள் என்ற உணர்வை நான் என்னுடைய முதல் அந்த வழி வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை உணர்ந்தேன். அதன் காரணமாக இறைவன் நீக்கினான். எவ்விதம் நீங்கியது என்பதை நீங்கள் அனுசரித்திருக்க வேண்டும். இது கட்டளை. இப்பொழுதும் பல நோய்கள் பல கஷ்டங்கள் வருவதும் போவதுமாக, தலை காட்டுவதும் போவதுமாக இருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு உங்களை அறியாமலேயே நான் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சில் உள்ளத்தில் கிரகித்ததை மனதிற்கும் ஏற்றுக்கொண்டீர்கள். அதன் காரணமாக சுகமாக்கினேனே தவிர அது தானாக போகவில்லை. மனம் என்பது என்ன? உள்ளத்தை பார்த்தோம். காற்றில் இறைவனுடைய செய்திகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே அளவிடப்பட்டதாக ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தேவைக்குரிய செய்தியை தாங்கி அந்த உயிர் மூச்சாக இறைவன் அமைக்கின்றான். அறிந்து கொள்ளுங்கள், அது வெறும் காற்றல்ல. இறைவனுடைய செய்திகளை தாங்கி இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த உயிரோட்டமுள்ள உயிரளிக்கக்கூடிய ஆற்றல் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் அதனை விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். நாளைய வாழ்க்கையாக நாம் விரும்பிக் கொண்டிருப்பது ஏராளம். நாளைய வாழ்க்கையில் நாம் எதனை அனுபவிக்க இருக்கின்றோம் என்பதை விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களை அறியாமலேயே அதற்கு நீங்கள் உருவமும் கற்பிக்கவில்லை. சுகமான வாழ்க்கை வேணும், சுகமான வாழ்க்கை வேணும், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று ஒவ்வொரு மூச்சிலும் இழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம், அதனை கிரகித்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு நன்றியுடையவர்களாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டும்.
இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு அமைதியை நான் கவனிக்கின்றேன். நான் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பியதன் காரணமாக இந்த அமைதி எனக்காக இருக்கின்றது. சுகவீனம் ஏற்படும் பொழுது இந்த அமைதி சற்று தடுமாற்றம் அடைய ஆரம்பிக்கிறது. இந்த அமைதிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது. அங்கு நம்முடைய நோய்கள் உருவாகின்றன என்பதை நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டும். அமைதியோடு இருக்கும் காலமெல்லாம் என் இறைவனே இன்னும் எனக்கு அமைதியை அதிகமாக்கி கொடு, நிரந்தரமாக்கி கொடு, நிலைப்படுத்தி கொடு என்று ஒவ்வொரு மூச்சிலும் நாம் பதில் சொல்ல வேண்டும். மன விருப்பத்தோடு வாயை திறக்க வேண்டிய அவசியமில்லை. விருப்பங்கள் இருக்கின்றதா? இறைவன் அளித்த ஒரு அழகான செய்திக்கு நீங்கள் விருப்பத்தை காட்டுகின்றீர்களா? உங்களுடைய நாட்டத்தை காட்டுகின்றீர்களா? அதை முதலில் கவனிக்கின்றீர்களா? இதுதான் இறைவனுக்கு தேவை. நீங்கள் அவனை மதிக்கின்றீர்களா, புறக்கணிக்கின்றீர்களா என்பதை அறிய வேண்டி இப்பொழுது உங்களுடைய மன அமைதியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மன அமைதி மிக முக்கியம். மன அமைதியிலிருந்து தான் உங்களுடைய நன்மைகள் பிறக்க ஆரம்பிக்கின்றன, படைக்கப்பட ஆரம்பிக்கின்றன. உங்களுடைய தீமைகள், கஷ்டங்கள் அவ்வளவும் நீங்குவது மன அமைதியை கொண்டு மட்டுமே தான். எதை கொண்டு மன அமைதி? உங்களுடைய இறைவன் உங்களுக்காக உயிர் மூச்சாக உங்களுடைய சுவாசங்களை நடத்தி கொண்டிருக்கின்றானே, அந்த சுவாசங்களில் இருக்கக்கூடிய உணர்வு உள்ளத்தால் கிரகிக்கப்பட்டு மகா சக்தியாக அமைந்துவிட்டது. இனி அதற்கு நிகராக ஒரு சக்தி கிடையாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இறைவன் மகா சக்தி படைத்தவன் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் வெறும் வாய்களால் கூறி தெரியாதீர்கள், உங்களுடைய அனுபவங்களால் அனுபவித்து புதிய அனுபவங்களில் வாழ்வதற்கான அந்த பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கின்றான். எந்த அளவுக்கு நீங்கள் தனக்கு செவிசாய்க்கின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்கின்றது. அந்த வேதனை நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை புறக்கணிக்கின்றீர்களோ அந்த புறக்கணிப்பு எவ்வளவு கெட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய அந்த இறைவனிடமிருந்துள்ள எச்சரிக்கை மனதிற்கு வேதனையாகப்படுகின்றது. ஏதோ எனக்கு நிகழும் என்ற ஒரு வேதனை, எனக்கு வாழ்க்கை நன்றாக இருக்காதோ என்ற ஒரு வேதனை, ஒரு கவலை, நாளை வாழ்க்கையை பற்றி ஒரு சிறு அச்சம் இருக்கின்றது. சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இது வேதனையுடைய மிக மிக ஆரம்ப தருணங்கள். இறைவன் முதல் முறையாக உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் கிரகிக்கின்றீர்களா இல்லையா என்பதை அவன் அறிந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருகின்றான். நாளைய வாழ்க்கை சுகமாக இருக்காது போன்று உங்களுக்கு ஏற்படுகின்றது. இனம் புரியாத ஒரு சின்ன கவலை ஏற்படுகின்றது. அறிந்து கொள்ளுங்கள், இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் புறக்கணிப்பவர்களாக இருக்கின்றீர்கள், அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளத்தை கவனியுங்கள் என்று கூறுகின்றான். இறைவனை யார் ஏற்றுக்கொண்டீர்களோ நிறைய செய்திகள் அவர்களுக்காக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் ஒட்டுமொத்த உலகமும் கூட நம்ப முடியாத ஒரு செய்தியாக இருக்கும் ஒவ்வொன்றும். அது எப்படி சாத்தியம் என்று ஒவ்வொரு மனிதனும் கேட்பான். உள்ளத்தை தவறி மனதில் அணைவில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உள்ளத்திற்கும் மனதிற்கும் உள்ள வித்தியாசத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளம் இறைவனுடைய செய்தியை கிரகிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு அமைப்பு. அந்த உள்ளத்திலிருந்து உங்களுக்கு மனதிற்கு செய்தி அறிவிக்கப்படுகின்றது. இந்த செய்தியைத்தான் நீங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். உள்ளம் என்பது ஆன்மாவாக இருக்கின்றது, இறைவனுடைய கட்டளையாக இருக்கின்றது. வேதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு புத்தகமாக இருக்கின்றது, பரிசுத்தமான புத்தகமாக இருக்கின்றது. அதிலிருந்து உங்களுக்கு பக்கங்கள் புரட்டப்படுகின்றன. இது தேவை, இது தேவை இல்லை என்பதை அறிவிக்கும் விதமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது வேண்டாம் என்று அறிவிக்கின்றது. எந்த சூழ்நிலையின் காரணமாக எனக்கு மனதில் ஒரு வேதனை, நீங்கள் சத்தம் போடுகின்றீர்கள், நீங்கள் திட்டுகின்றீர்கள், எனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கின்றீர்கள், ஒருவருக்கொருவர் பிடிக்கவில்லை, பொறாமையிலும் இருக்கின்றோம், நாம் பெருமையிலும் இருக்கின்றோம். என் பெருமைக்கு எந்த விதமான பாதகம் ஏற்படக்கூடாது, என்னுடைய அமைதிக்கு பாதகம் ஏற்பட்டால் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியும், பெருமைக்கு பாதகம் ஏற்பட்டுவிடக்கூடாது. எனக்கு மேலாக யாரும் வந்துவிடக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு பொறாமையும் இருக்கின்றது. இந்த இரண்டு கெட்ட குணங்கள் போதும். உங்களுடைய அமைதிக்கு பதிலாக நீங்கள் மாற்றிக்கொண்டது இந்த இரண்டும் தான். அமைதிக்கும் பணிவுக்கும் மேலாக நான் எனக்கே கேடாக மாற்றிக்கொண்ட இரண்டு கெட்ட குணங்கள் பெருமையும் பொறாமையும். இந்த பெருமை இருக்கும் பொழுது
நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளம் அறிவிக்கின்றது. நிச்சயமாக நான் அதை புறக்கணிப்பவன். 4 பேர் மதிக்கக்கூடிய வகையில்தான் நான் வாழ வேண்டும், 4 பேர் என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்று எண்ணாத ஒரு மனிதன் இல்லை. அந்த மனம் கெட்ட மனமாக இருக்கின்றது. நான் 4 பேரால் புகழப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது அவ்வளவு பேரும் என்னை புகழ வேண்டும் என்பதற்கு பொருள் 4 என்பது எண்ணிக்கை இல்லை. நான் புகழுக்குரியவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இறைவன் கூறுகின்றான், அனைத்து புகழும் எனக்கு மட்டுமே, நீங்கள் பணிவுடையவர்களாக இருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும், இந்த நேரத்தில் நீங்கள் தகுதி இழந்தவர்களாக ஆகிட வேண்டாம். நாம் அதை புறக்கணிக்கின்றோம். இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 20 வசனம் 48, யார் நம்முடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக வேதனை இறங்கும் என்ற வாக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாக ஆகிறது. அத்தியாயம் 20 48. யார் நம்முடைய தெளிவான அத்தாட்சிகள் அவர்களுக்கு காட்டப்பட்ட பின்னரும் பொய்ப்பிக்கின்றார்களோ, இன்னும் புறக்கணிக்கவும் செய்கின்றார்களோ, அந்த அளவுக்கு பெருமை அவர்கள் மீது நிச்சயமாக கடினமான வேதனை இறங்கும் என்பது விதியாக்கப்பட்டு விட்டது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இதனுடைய பாகங்கள் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக உங்களுக்கு உறுதிப்பட்டு கொண்டு வரும். உங்களுடைய நிலைமை கீழிறங்கிக் கொண்டிருக்கும், உங்களுடைய நிலைமை மோசமாகி கொண்டிருக்கும். ஆரம்ப காலங்களில் நிச்சயமாக அது அறிய முடியும். ஒரு சிறு எதிரான சக்தி கூட உங்களுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தி நாளை வாழ்க்கையை பற்றிய கவலையை கொண்டு வந்துவிடும். இறைவனுடைய ஆற்றல் அவிதமானது. யாரை இறைவன் தண்டிக்க ஆரம்பிக்கின்றான், வேதனை கொடுக்க ஆரம்பிக்கின்றான் என்றால், யாருக்கு உணரக்கூடிய தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக சோதனைகளும் வேதனைகளும் படிப்படியாக அதிகமாகும். அவர்கள் திருந்தாத வரையில், இறுதி வரையில் அவன் விடப்போவதில்லை. நான் இறைவனை நம்புகின்றேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று கேட்பார்கள். எவ்வளோ பேர் என்னென்ன அநியாயம் பண்ணுற அவனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று. யார் திருந்துவார்களோ அவர்களை தன் பிடியில் அடக்கி ஆள்கின்றான். யார் திருந்த மாட்டார்களோ, உள்ளம் என்ற ஒன்று மறுத்து போய்விட்டதோ, மனசாட்சியம் நீங்கப்பட்டு விட்டதோ, அவர்களை கைவிட்டு விடுகின்றான். அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு சுகபோகங்களும் உண்டு. இறுதியாக அவர்கள் பிடிக்கப்படும் வரை. எனவே நீங்கள் மனிதர்களுடைய போக்குகளையும் உல்லாசங்களையும் அவர்களுடைய கேளிக்கைகளையும் வேடிக்கைகளையும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை இறைவனால் கைவிடப்பட்ட வாழ்க்கை. யாருக்கு அதிகமாக சோதனைகள் வருகின்றதோ நிச்சயமாக அவர்கள் இறைவனுடைய கண்காணிப்பிலும் இறைவன் அவர்களை அடக்கி ஆண்டு கொண்டும் இருக்கின்றான். நிரந்தரமான அழகான நல்வாழ்க்கைக்காக அது இவ்வுலகத்திலும் உண்டு. அவ்விதமாக இல்லை என்றால் நிச்சயமாக மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு இது ஒரு விளக்கமான உபதேசம். உங்களுடைய இந்த வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை என்பதும் தெரியும், அறிவித்திருக்கின்றான் உள்ளத்தில். வேத புத்தகம் உள்ளத்தில் இருக்கின்றது மனதின் சாட்சியமாக. யாரெல்லோரும் இங்கே நிரந்தரமாக வாழ்பவர்களா? இருக்கிறதே மிக கொடுமையான இறுதியான நோய் என்பது என்னவென்றால் வயோதிகமாவது. நிச்சயமாக நாம் இழக்கப் போகின்றோம், அவ்வளவையும் இழக்கப் போகின்றோம், ஒவ்வொரு பொருளையும் விட்டுவிடப் போகின்றோம். சத்தியமான உண்மை. இந்த உண்மை தெரிந்த பிறகும் இறக்கும் தருணத்திலும் கூட பிஸ்னஸ் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு பொருள்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நோக்கத்தோடு நாம் வாழ்கின்றோம். பணம் வேண்டும், இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிற வயசும் ஆயிடுச்சு தெரியும், நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, இருப்பது போதுமானதாக இருக்கிறது, அதில் வாழலாம். இன்னமும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கிறான் உள்ளத்திலிருந்து, என்னை நம்புங்கள், இப்பொழுது உங்களுடைய சுகங்களில் நான் அதிகரிக்கின்றேன். இறக்கும்போது சுகமான ஒரு அனுபவமாக ஒரு பிரயாணமாக இருக்க வேண்டும் அடுத்த வாழ்க்கையை நோக்கி. இது இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இறுதி காலங்களில் நோய்கள் அதிகமாவதற்கான காரணம், இப்பொழுதாவது திருந்துங்கள், உள்ளத்தில் நான் பேசுவதை கேளுங்கள். புறக்கணிப்பவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை அலட்சியப்படுத்திக் கொண்டு கடைசி நிமிடம் வரையில் அவர் உடைத்தார், சம்பாதித்தார் என்ற வீண் பகட்டுக்காக உங்களுடைய வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். மரணம் அடையக்கூடியதை நீங்கள் சர்வசாதாரணமாக எண்ணிட வேண்டாம். மிக பெரும் நோய்
கஷ்டத்தில் நாம் மரணிப்பது. நாம் வயோதிகமாகி கொண்டிருக்கின்றோம். மரணம் நிச்சயம், ஒரு நாள் அது சமீபமாகவும் நிகழ்ந்துவிடலாம். அந்த மரணத்தின் போது உள்ளமும் உடலும் சுகமாக இருக்க வேண்டும், அமைதியோடு இருக்க வேண்டும், சமாதானத்தோடு என்னோடு இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். ஆக வயோதிகம் வரும்பொழுது சில நோய்கள் வருகின்றன. அந்த நோய்கள் போகாது. நீங்கள் கூறுவீர்கள், வயசாட்சி இல்லையா, நோய்கள் போகாது என்று. ஆனால் உள்ளம் கூறுகின்றது, நோய் இருக்கக்கூடாது, சுகமான பிரயாணமாக இருக்க வேண்டும், அனுபவமாக இருக்க வேண்டும். யாருடைய உள்ளம் மூடப்பட்டு விட்டதோ, உயிரினங்களிலேயே மிக மோசமான மனிதர்கள், விளங்கிக் கொள்ளாத மனிதர்கள், அவர்கள் செவிடர்களும் ஊமையர்களும் போன்றவர்கள். யாருடைய உள்ளத்தில் செவியேற்கக்கூடிய தன்மை இல்லையோ, புறக்கணித்து விட்டார்களோ, அலட்சியப்படுத்தி விட்டார்களோ, இறைவன் கூறுகின்றான், இவர்கள்தான் மனித இனங்களிலேயே மிக கேவலமானவர்கள் என்று. அந்த அடிப்படையில் நாம் ஆகிவிடக்கூடாது. உள்ளத்தை கேளுங்கள். மிக கேவலமான ஒரு பிறவியாக நாம் ஆகிவிட வேண்டாம். இறை உணர்வில் நிலைத்திருங்கள். நிச்சயமாக இறைவன் உள்ளத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு எந்த அளவுக்கு அவர்களுடைய மனம் பதிலளிக்கிறது, எந்த அளவுக்கு அவர்களுடைய மனம் அதற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இறைவன் துல்லியமாக கேட்பவன். உங்களுடைய மனம் என்ன அங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பது என்பதை. சத்தியமான உண்மையின் பக்கம் நாம் நம்முடைய மனதை இன்று நிலைப்படுத்திக் கொள்ளப் போகிறோம், உள்ளத்தின் பக்கம். ஆனால் பெரும்பாலும் மனம் என்பது செவிகளின் பக்கம் இருக்கின்றது. ஊர் மக்கள், உலக மக்கள் இறைச்சல்களை கேட்டுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு ஆட்டு மந்தை கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய எண்ணம் தூய்மையாக உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும். உள்ளத்திலிருந்து வரக்கூடிய எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த விதமான இறைச்சல்களும், மனிதன் பேசக்கூடிய பேச்சுக்களும், மனிதனுடைய அறிவும் உள்ளத்தில் தங்கக்கூடாது. உள்ளத்திலிருந்து மனதுக்கு வரக்கூடிய பேச்சை கேளுங்கள், சுகமான பேச்சு. இறைவன் மகாசக்தி படைத்தவன், மாபெரும் வல்லமை மிக்கவன் என்றெல்லாம் வீணாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித கூட்டங்களை விட்டும், இந்த 3 கூட்டங்களை விட்டும் விலகுங்கள். இந்துக்களின் கூட்டத்தை விட்டும், முஸ்லிம்களின் கூட்டத்தை விட்டும், கிறிஸ்தவர்களின் கூட்டத்தை விட்டும். நாங்கள் மனிதர்கள் இல்லை, கிறிஸ்தவ மனிதர்கள், முஸ்லிம் மனிதர்கள், இந்து மனிதர்கள் என்று தங்களை தாங்களே பிரித்து கொண்டு, தங்களை பிரித்தது மட்டுமல்லாமல் கடவுளையே 3 துண்டங்களாக ஆக்கிவிட்டு நாங்கள் கடவுளை நம்புகின்றோம். எங்கள் கடவுள் இது, உங்கள் கடவுள் அது. உள்ளம் பதில் சொல்லும், கடவுள் ஒன்றுதான். உள்ளம் பதில் சொல்லும், மனித இனம் ஒன்றுதான். மனம் என்பது மனிதனுக்கு சொந்தமானது, இறைவனால் படைக்கப்பட்டது. அந்த மனதில் நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய சக்தி உண்டு. மனிதனாக இருந்தால் ஒரு நன்மை நன்மை என்று கூறக்கூடிய அந்த சக்தி இருக்கிறது, ஒரு தீமையை தீமை என்று கூறக்கூடிய அந்த சக்தி இருக்கின்றது. இது கெட்டது என்பதை அறியக்கூடிய சக்தி இருக்கின்றது. இது சுகமானது அல்ல, இது நன்மையானது அல்ல என்பதை அறியக்கூடிய சக்தி இருக்கிறது. இது நியாயமானது என்பதை அறியக்கூடிய சக்தி இருக்கிறது. அக்கிரமமானது என்று சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறது. இதுக்கு தனித்தனியான இந்துக்கு ஒரு 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 ஃபார்முலா, கிறிஸ்தவனுக்கு ஒரு ஃபார்முலாவாக இருக்க முடியும். அல்லது மனுஷன் எல்லாத்துக்குமே நல்லது நல்லது தான், சத்தியம் சத்தியம் தான், நியாயம் நியாயமானது, அவ்வளவு இருக்கும். உள்ளத்திலிருந்து நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய இறைவனை நீங்கள் அறிய வேண்டும், உணர வேண்டும். அந்த இறைவனை நீங்கள் சந்திப்பது உறுதியானது. எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம்? மனிதர்களுடைய பேச்சுக்களை கேட்கின்றோம், ஒருபோதும் கூடாது. ஒரு சோதனைக்காக காதுகள் இருக்கின்றன. உங்களை சார்ந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இந்த காதுகளும் கண்களும். அவர்களை சார்ந்தவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களை சார்ந்த மனிதர்கள் இங்கும் அங்குமாக உங்களுடைய உள்ளத்திற்கு பொருத்தமான பேச்சை பேசுகின்றார்களா, உங்களுடைய உள்ளத்திற்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்கின்றார்களா, இறைவன் எதனை உங்களுக்கு அனுமதித்தானோ அந்த வாழ்க்கையில் வாழ்கின்றார்களா என்பதை அறியக்கூடிய விதத்தில் தான் நாம் கவனித்து அவர்களோடு உறவாட வேண்டிய சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய புலன்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. செவிசாய்த்து கேளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே புறக்கணிக்காதீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றான், அவனை கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே புறக்கணிக்காதீர்கள். எந்த கேடும் வரக்கூடாது உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது.
ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று உங்களுடைய மனதார அந்த பக்கம் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய உள்ளத்தில் தங்குங்கள். சொர்க்கத்தின் சாவிகள் அங்கே இருக்கின்றன. சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். திறந்து வையுங்கள். இந்த காதுகள் மூடப்பட வேண்டும். எப்பொழுது இங்கு உள்ளத்தில் நிகழக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை நாம் கேட்கவில்லையோ நம்முடைய காலம் எண்ணப்பட்டதாக இருக்கின்றது. அந்த எண்ணப்பட்ட காலம் துன்பத்திற்குரிய காலமாக இருக்கின்றது. வேதனைகளும் இழிவும் நாம் சாட்டப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். அத்தியாயம் 8:23. இழிவான வேதனை நம்மை தொடர வேண்டாம். படைப்பினங்களிலேயே மிக கேவலமான படைப்பினமாக ஆக வேண்டாம். உயர்ந்த படைப்பில் நீங்கள் உயர்ந்து நில்லுங்கள். உங்களுடைய இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். புறக்கணித்தவர்களாக ஆகிவிட வேண்டாம். செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் நாம் ஆகிவிடக்கூடாது. இதனையும் இறைவன் அறிவிக்கின்றான். கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே புறக்கணிக்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான் 8:21, நீங்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். மேலும் படியுங்கள். நீங்கள் மிக கேவலமான பிழைப்பாக ஆகிவிட வேண்டாம். அடுத்த வசனம், உங்களுடைய இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் முழுமையாக கேளுங்கள். அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டாம். சுகம் வேண்டும், சுகம் வேண்டும், சுகம் வேண்டும், அழகு வேண்டும். என்னுடைய மனம் என்ற அழகு எனக்கு வேண்டும். அந்த மனதின் அழகு அமைதி. அமைதிக்கு நிகராக நீங்கள் தேடக்கூடியது எதுவுமே இல்லை. உங்களுடைய உணர்ச்சிகள் ஒரு பக்கம், அமைதி இன்னொரு பக்கம். எது வேண்டும்? உள்ளம் அறிவிக்கின்றது, வேதம் அறிவிக்கின்றது, இறைவன் அறிவிக்கின்றான். மனதை உள்ளத்தின் பக்கம் திருப்புங்கள். சத்தியமான வாக்கு, துல்லியமான வாக்கு, இரண்டு வேறுபட்ட கருத்துக்களுக்கு இடமில்லாத வாக்கு இறைவனிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு எச்சரிக்கையும் இருக்கின்றது, உங்களுக்கு அழகான செய்தியும் இருக்கின்றது. அழகான செய்தியை ஏற்றுக்கொண்டால் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனதில் நீங்கள் வாடும் பொழுது உள்ளம் எதனை அறிவிக்கின்றது, மனம் எங்கு தடுமாறுகின்றது, எப்படி பாதை மாறிப்போகின்றது, அதன் காரணமாக தீமைகள் எப்படி விளைகின்றன. என்னுடைய மனம் என் உள்ளத்திலிருந்து விரும்புவது அமைதியை மட்டும்தான், நிம்மதியை மட்டும்தான். மற்றபடி உங்களுடைய உணர்ச்சிகள் இருக்கின்றன. கவலை இருக்கின்றது, பயம் இருக்கின்றது, கோபம் இருக்கின்றது, ஆத்திரம் இருக்கின்றது, அவசரம் இருக்கின்றது, மகிழ்ச்சி இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சி மிக கெட்ட உங்களுடைய உணர்ச்சிகளினுடைய பிரதானம். மகிழ்ச்சி எல்லோருக்குமே அழகானது தானே, இதுதானே தேவை, இதற்கப்பால் என்ன வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணக்கூடிய வகையில் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியை போன்று ஒரு கெட்ட உணர்ச்சி கிடையாது. நான் இப்போது மகிழ்ச்சியை சிரிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? கிறுக்கனான்னு கேட்பீங்க. எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, நான் சிரிக்கிறேன்னு சொன்னால் சிரிக்க முடியுமா? சிரிச்சிட்டு இருக்க முடியுமா? நான் பேசும்போது சிரிச்சுட்டே பேசலாமா? இந்த விஷயத்தை சொல்லும்போது, மனதுக்கு உகந்த விஷயங்கள் சொல்லும்பொழுது சிரிச்சுக்கிட்டும் பாட்டு பாடிக்கிட்டும் பேசலாமா? சொல்லலாமா? முடியாது. வெறுப்பேன். வெறுக்கத்தக்க இந்த பாதையை நாம் வெறுக்க வேண்டும். இன்றைக்கி எனக்கு கவலை இருக்குது, பயம் இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்ல மாட்டேன், நான் கவலையோடு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணால் சொல்ல மாட்டேன். நான் பயத்தோடு இருக்கிறேன், அடுத்தவங்க வந்து எனக்கு பல விஷயங்கள் பேசும்போது எனக்கு பயத்தோடு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ண சொல்ல மாட்டோம். மகிழ்ச்சியில் திளைச்சிட்டு இருக்கிறேன், யார் என்ன சொன்னால் காதை விட மாட்டேங்குது, அங்கே என் மகிழ்ச்சியை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அமைதியோடு இருக்கும் பொழுது அந்த டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னுடைய அமைதியை குலைச்சிடாதுன்னு அர்த்தம், என்னுடைய நிம்மதியை குலைச்சிடாதுன்னு அர்த்தம். கொஞ்சம் தனியாக இரு, வேண்டாம். சிரிச்சிருந்தா கூட கொஞ்சம் அடக்கு, மற்றவரை நிம்மதியும் அமைதியும் கெடுக்காது. எவ்வளவு கேவலமான அந்த உணர்ச்சிகளில் மிக மிக மோசமான உணர்ச்சியானது சிரிப்பும் எக்காலமும். இப்படிப்பட்ட ஒரு கெட்ட உணர்ச்சியைத்தான் அவ்வளவு பேரும் தூண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹாப்பினஸ் இஸ் லைஃப்னு சொல்லிட்டு, ஜாய் இஸ் லைஃப்னு சொல்லிட்டு. நிச்சயமாக கிடையாது. பீஸ் இஸ் லைஃப். அமைதியையும் நிம்மதியையும் நான் எடுக்க ஒருபோதும் விரும்ப மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீங்கிற வார்த்தையை நம்ம சொல்லும்போது என்னுடைய அமைதியை கெடுத்துறாதுன்னு தான் முக்கியமே தவிர என் கவலையை கெடுத்துறாது, என் துன்பத்தை கெடுத்துறாதுங்கிற அர்த்தம் கிடையாது. ஒரு காலம் உங்களுடைய உணர்ச்சிகள் ஒருபோதும்
நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், அது தொலைந்தால் போதும் என்று இருப்பீர்கள். அமைதியான சில வார்த்தை சொல்லுங்கள், மனசு நிம்மதிக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு வருமே தவிர இந்த உணர்ச்சிகள்லாம் இருக்கும் பொழுது அது டிஸ்டர்ப் பண்ணிடும் வார்த்தை வராது. ஆனால் அமைதி குலையும் பொழுது நிச்சயமாக நாம் கூறுவோம், என்னுடைய அமைதியை குலைச்சிடாத, கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த நிம்மதி வாழ்க்கை முழுமைக்கும் நமக்கு அமைய வேண்டுமென்றால் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அந்த உள்ளத்திலிருந்து உங்களுக்கு இறைவனுடைய வாக்கு பெரும் ஆற்றலாக உயிரோட்டமாக உங்களுக்காக உருவாக இருக்கின்றது, மாபெரும் சக்தியாக உருவாக இருக்கிறது. அமைதியோடு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் உலகத்தின் மறுமூலையில் எதிரொலிக்கும். இதே போன்று உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், எனக்கு மனம் வேண்டும், மனம் நிம்மதி வேண்டும், அந்த நிம்மதி உள்ளத்தில் இருக்கின்றது, அது வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்கள் எங்கிருந்தாலும் சரி, ஒரு ஃபோன் போடும்போது அங்கு சுகமாவதற்கு காரணம் இறைவழி. வாழ்க்கையோ மருத்துவம் இல்லையோ, மருத்துவமோ இல்லை, இறைவழி ஆற்றல், இறைவனின் ஆற்றல், நேரடியான ஆற்றல், உயிராற்றல். இங்கல்ல வானங்கள் வரையில் பிரதிபலிக்கும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வானங்கள் முதலாக பூமி வரையிலும் ஒரே நேர்கோட்டில் உங்களுடைய நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்காக அது அமைய வேண்டும். எந்த ஒன்றும் இறைவனுக்கு பணிந்திருக்கின்றன, இறைவனோ உங்களை அவனுக்கு பணியச் சொல்கின்றான். அவனுடைய வாக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றது. முழுமையாக அந்த மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள், இறைவனுடைய வாக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாசமாய் போன மனிதர்களுடைய ஆற்றலை, மருத்துவ ஆற்றலை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மருத்துவர்கள் நமக்கு சபிக்கப்பட்டவர்கள், விளக்கப்பட்டவர்கள், தொலைவிலாக்கப்பட்டவர்கள். ஆக விரட்டப்பட்ட இந்த சமுதாயத்தை உங்களுக்கு நெருக்கமாக இன்று நீங்கள் மனதில் வைத்திருக்கின்றீர்கள். எனக்கு ஏதாவது ஏற்பட்டால் டாக்டர்கள் இருக்கிறார்கள், எதுவும் ஏற்பட வேண்டாம் என்று இப்பொழுது இருக்கும் பொழுது நாம் கேவலமான மனிதர்களாக ஆகிவிட வேண்டாம். டாக்டர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய எண்ணத்தின் மீது உறுதியாக நீங்கள் அமைய வேண்டும். அத்தியாயம் 8:20, 8:21, 8:22 உங்களுடைய வாழ்க்கையில் பிரதானமாக நீங்கள் கொள்ள வேண்டும். இது இறைவனிடமிருந்துள்ள வேதம் சரிதான் என்று இருக்கின்றது. சத்தியத்தை பேசும் பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக கூறிக்கொண்டிருக்கூடிய ஒவ்வொன்றையும் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது மனிதர்கள் போட்ட குப்பை அறிவிருக்கின்றதே, அதை நீக்கிவிடும். கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த காதுகளில் நீங்கள் மனம் கொண்டவர்களாக புறக்கணித்து விடாதீர்கள். இதன் காரணமாகத்தான் போதை ஏற்றக்கூடிய இசையும் பாட்டும் உங்களுக்காக விளக்கப்பட்டதாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையின் தரித்திரம் நீங்க வேண்டுமென்றால் இசைகளும் பாட்டுகளும் கூடாது. இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் வேண்டும் என்று விரும்பக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பாட்டும் இசையும் உங்களுக்கு போதையை ஏற்படுத்திவிடும், அதன் பக்கம் திரும்பிவிடும். உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாய்கள் முணுமுணுத்து கொண்டிருக்கும் அந்த பாட்டுகளையும் நெடுங்காலத்திற்கு. இவ்விதமாக நான் பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் பொழுதும் பழைய பாட்டுகளோ புதிய பாட்டுகளோ என்னுடைய உள்ளத்திலிருந்து, என்னுடைய மனதிலிருந்து வரும்பொழுது அதுவே என் காதுகளுக்கு போய் திரும்பவும் உள்ளத்தில் தங்கும். இறைவனுடைய வாக்குகள் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வாக்குகளாக இருந்தாலும் சரி, அழகான வாக்குகளாக இருந்தாலும் சரி, நான் போதையில் இருக்கின்றேன், எனக்கு சுகமாக இருக்கின்றது, எனக்கு அமைதியாக இருக்கின்றது என்று நான் அந்த ஒரு கெட்ட வழிமுறைகளுக்குள் ஆகிவிடுவேன். ஏன் இசை கூடாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த விஷயம் சீரியஸாக பேசினா நல்லா இருக்குமா? ஒரு கவிதையாக எழுதி பாட்டு போட்டு இசையும் போட்டு டமாரம் அடிச்சுக்கிட்டு பேசினா என்ன விளங்காங்க? நானும் பாட்டு பாடிக்கொண்டிருப்பேன், அவ்வளவுதான். எவ்வளவு அசுத்தமான அல்லது எவ்வளவு அறிவில்லாத அறியாமையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் இந்த இசையில் விளங்காமல் ஆகி இதனை முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆகிவிடும். எந்த ஒரு பாட்டையும் எடுங்கள், உள்ளத்திற்கு விரோதமான வாசகங்கள், அதனை நீங்கள் கருத்தில் கொள்கிறானால்
கருத்தில் கொள்ளாமையே முன்னிறுத்தி கொண்டிருப்பீர்களானால் இறைவனுடைய பேச்சுக்களை நாம் பெரும்பாலும் தவறவிட்டுவிடுவோம். உள்ளத்தில் இருந்து நாம் கேட்பதை தவறவிட்டுவிடுவோம். மெதுவான இசையாக இருந்தால் நம்முடைய கால்களும் தலைகளும் ஆடும், உடலும் ஆடும். இசை வேகமாகும் பொழுது எழுந்து நின்று நீங்கள் கூத்தாட்டம் போட ஆரம்பித்துவிடுவீர்கள். இவ்விதமான உங்களுடைய உடலுடைய அதிர்வுகள் எப்படி நிகழ்கின்றன என்றால், உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய இறைவனுடைய அமைதி வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மறுத்தவர்களாக, புறக்கணித்தவர்களாக, செவிடர்களாக நாம் ஆகிவிட்டு ஊமையர்களாக உடலைக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே கேட்காதவர்கள் போன்றாகிவிட வேண்டாம். உள்ளத்தை கவனியுங்கள். எந்த ஒரு மூச்சிலும் உள்ளத்தை கவனியுங்கள். அங்கு உங்களுக்காக இறைவன் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செவிசாய்த்து கேளுங்கள். காதுகளை விரித்துவிடாதீர்கள். இரண்டு பக்கமும் எல்லா கூச்சல்களும் என் காதுகளில் விழட்டும், அதன் மனதில் போகட்டும் என்று அங்கு உள்ளம் என்ற ஒன்று மறைக்கப்பட்டு, மாணிக்கம் மறைக்கப்பட்டு மனம் வெறும் குப்பை தொட்டி போன்று ஆகிவிடும். வெறும் இறைச்சல்கள். எந்த ஒரு செய்தியையும் தெளிவாக நீங்கள் விளங்கவும் முடியாது, தெளிவாக நீங்கள் சிந்தித்து உணரவும் முடியாது. சிந்தனை என்பது உணர்வின் பக்கம் திரும்ப வேண்டும். பெருசாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வேண்டும் என்று விரும்புங்கள், அவ்வளவுதான், முடிந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கை மிக அழகான வாழ்க்கையாக மலர ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும்? மரணம் வரையில் சுகம் வேண்டும், அவ்வளவுதான். எப்படி என்ற கேள்வி கேட்காதீர்கள். நீங்கள் எப்படி பிறந்தீர்கள் என்று கேளுங்கள். அதற்கு பதில் கிடைத்தால் இதற்கு பதில் கிடைத்துவிடும். உங்களை நீங்கள் படைத்துக் கொள்ளவில்லை. உங்களுடைய தாய் தந்தையர் உங்களை படைக்கவில்லை. இறைவன் உங்களுடைய தாய் தந்தையர்களையே படைத்தவன். கல்யாணம் ஆணுச்சு, அதன் காரணமாக ஆண் பெண் உறவுகள் நிகழ்ந்தது, குழந்தைகள் பிறந்தது என்று கூறுகின்றீர்கள். கல்யாணம் ஆயிட்டு ஏன் பிறக்காமல் இருக்குது? இறைவன் நாட்டம் இருந்தால் தவிர கிடையாது என்பதை அறியுங்கள். எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. கல்யாணம் ஆகாமையே குழந்தையும் இருக்கும், நம்புங்க. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறதுக்காக வேண்டி இந்த வழிமுறை உங்களுக்காக அமைக்கப்பட்டு விட்டது. குழந்தை பேர் என்பது இறைவன் கொடுப்பது. திருமணமானால் தான் குழந்தை என்பது இல்லை. இறைவனுக்கு எதுவுமே முடியும் என்ற அந்த சத்தியத்தின் பக்கம் பாருங்கள். கல்யாணம் ஆனால் தான் குழந்தைன்னு சொன்னால், கல்யாணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஏன்? நிச்சயமாக படைக்கும் திறன் இறைவனிடம் இருக்கின்றது. நீங்கள் குழந்தைகளை கேட்கின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான், நல்ல வம்சங்கள் வேண்டும் என்று கேளுங்கள். ஞானமிக்க வம்சங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள். வெறும் குழந்தை அறிவை கொண்டே நீங்கள் 82 வயசு வரைக்கும் வாழ்ந்து சாகக்கூடிய அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற வேண்டாம். போதும், இருக்கக்கூடிய பாரம் போதும் உலகத்திற்கு. ஞானமிக்க சந்ததிகள் வேண்டும் என்று விரும்புங்கள். ஞானமிக்க குழந்தை இல்லை, வழிகாட்டக்கூடிய மனிதர்கள் வேண்டும் என்று விரும்புங்கள். என்னுடைய சமுதாயத்திலிருந்து வழிகாட்டக்கூடிய மனிதர்களை நீ உருவாக்குவாயாக இறைவனே என்று கேளுங்கள். அந்த செய்திதான் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வெளிப்புறம் இருந்து வரக்கூடிய செய்திகளோ குழந்தை இல்லையா என்று. இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். அவனுடைய செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இயற்கைக்கு இந்த ஒரு சூழ்நிலை இறைவன் அமைத்திருக்கின்றான். என் புறமிருந்து ஒரு அழகான சந்ததி உங்களுக்கு வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்களுக்கு அத்தகைய குணங்கள் இருக்கின்றன அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு. ஆனால் நீங்களோ குழந்தை வேண்டும் என்று ஊர் உலகம் பேசுவதைக் கொண்டு அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, அவர்கள் முன்பாக உங்களுக்கு ஒரு பெருமை தேவைப்படுகின்றது. ஊருக்கு காண்பிப்பதற்காக ஒரு குழந்தை இல்லை, ஊருக்கு வழிகாட்டியாக ஒரு குழந்தை வேண்டும் என்று உங்களுக்காக இறைவன் ஆசைப்படும் பொழுது, ஊருக்கு காண்பிக்க ஒரு குழந்தை வேண்டும் என்று நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். உலக மக்களையும் ஊர் மக்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை. இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களை ஒரு மிருகமாக படைத்திருக்கலாம், இல்லை, மனம் பொருந்திய ஒரு மாபெரும் ஆற்றலாக, வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதிகளாக உங்களை படைத்திருக்கின்றேன். இது இறைவனுடைய வாக்கு. அத்தியாயம் 2 வசனம் 30. நான் இந்த பூமிக்கு பிரதிநிதியை அமைக்கப் போகின்றேன். வானங்களும் பூமியும் அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்று. உங்களுடைய வேதம் இதை விரும்பும். பூமியில் உங்களுடைய வாழ்க்கை அமையப் போகின்றதா, வானங்களிலும் பூமியிலும் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் அமைய வேண்டுமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு மழை வேண்டுமென்றால் மழை பொழிய வேண்டும். மேகங்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டும். பூமி உடைய வேண்டுமென்றால் உங்கள் கால்களுக்கு அடியில் பூமி நீரோட்டம்
உயிரோட்டம் பெருக வேண்டும், உங்களுக்காக அந்த பூமி இயங்க வேண்டும், உங்களுக்காகத்தான் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறியுங்கள். எந்த ஒரு காரண காரியத்தை கொண்டும் உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் மறுத்துவிட வேண்டாம். முடியுமா, சாத்தியமா என்று எண்ணிவிட வேண்டாம். சிந்தனை என்ற ஒன்றை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது, நான் ஏன் படைக்கப்பட்டேன், வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதிகளாக நீங்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், அவை உங்களுக்கு அடிமைகள் என்பதை, அத்துடன் பிறகு என்ன, அதற்கு மேலும் வாழ்க்கை இருக்கின்றது உறுதி கொடுத்தாகிவிட்டது. ஆகவே ஏன் படைக்கப்பட்டீர்கள் என்பதற்கு நீங்கள் அனுபவித்து வாருங்கள், படிப்படியாக புரியும். எனக்கு ஏன் இந்த சோதனை வேதனை என்று கேட்காதீர்கள், நல்லறிவு இருக்கின்றது, அதன் காரணமாகத்தான் பரீட்சை. யார் படிக்கலையோ அவங்களுக்கு பரீட்சை கிடையாது. யார் சுகமான உணர்வுகள் வாழ வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய வாக்குகளை உணரவில்லையோ அவங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. சுகமாக வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்திலேயே மடியட்டும், பிறகு அவர்களுக்கு வேதனை ஆரம்பமாகின்றது. உங்களுக்காக படைக்கப்பட்டுக்கூடிய உயிர் அது அழியாது என்பது தெரியும். உடல் மட்டும்தான் அழியும், உயிர் அழியாது, பிரிந்துவிடும். உயிரை பாதுகாக்கக்கூடிய மனதில் ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டால் ஒரு செகண்ட் உயிர் போயிடும், பிரிஞ்சிடும். அப்படி என்றால் உயிரை பாதுகாக்கக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஆற்றல், உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் எந்த அளவுக்கு நம்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு இந்த உடலானது இறக்கும் வரையில் சுகமான வாழ்க்கையில் அது அமையும். இதனை நீங்கள் விரும்புங்கள், ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று விரும்புங்கள். இதற்கு மாற்றமான எண்ணத்தை கொண்டுவிட வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய நம்பிக்கை சோதிக்கப்படும். மனதில் இருக்கக்கூடிய குப்பைகளை அதிகமாக நம்புவீர்களா, அல்லது மனதில் உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை ஆற்றல் மிக்க ஒரு செய்தியை நம்புவீர்களா? எது உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள். மனதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலிருந்து வந்த ஆற்றலை நீங்கள் அதிகமாக மதிக்கின்றீர்கள் என்பது தெரிந்தால் சோதனை ஆரம்பமாகிவிடும். இன்னும் நீங்கள் திரும்புங்கள். இந்த சோதனை எப்படிப்பட்டது என்றால், உலக மக்கள் யாராலும் அதை தொட முடியாது, நீக்க முடியாது, அவன் ஒருவனை தவிர. தன் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி உலக மக்கள் உங்களிடம் பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு வேதனை என்று பார்க்கக்கூடிய ஒன்று எந்த அளவுக்கு சுகமாக இறைவனுடைய ஆற்றலை கொண்டு என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டி அறிய வேண்டி இறைவன் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாபெரும் ஒரு களம் உங்களுடைய வாழ்க்கையில் தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவனை தவிர உங்களுக்கு உதவி செய்யப்படும் இல்லை என்பதை இன்னும் உங்களில் உறுதிப்படுத்துவதற்காகவும், உங்களை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் அதை பார்த்து அவர்களும் இறைவன் யார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகவும் வேண்டி நீங்கள் ஒரு கருவியாக அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெறும் பொழுது ஒரு உலகத்தை மாபெரும் ஆற்றலை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களை நீங்கள் இறைவன் பக்கம் திருப்புகின்றீர்கள். இந்த ஒரு நற்செயலுக்கும் இந்த ஒரு நல் உதாரணத்திற்கும் நீங்கள் சிறந்த முன்னுதாரணமாக விளங்குகின்றீர்கள் என்பதை ஊருக்கு அறிவிப்பதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு சோதனை உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. இவ்வளவு பெரிய கடுமையான சோதனை என்று எண்ண வேண்டாம், உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்பது பொருள். உலக மக்களுடைய கண் விழிப்பிற்காக திறப்பிற்காக உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்பது பொருள். நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாக அளவிடுபவன். அவன் மன்னிப்பதில் தாராளமானவன். உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அதிலிருந்து அமைதியும் நிம்மதியும் பிறக்க இருக்கின்றது. அந்த அமைதியிலும் நிம்மதியிலும் உங்களுக்கு மனதிற்கு ஒரு அமைதி ஏற்படுகின்றது. அமைதியான சூழ்நிலையில் வாழ்கின்றீர்கள். இது மற்ற மனிதர்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைதியானது மற்ற மனிதர்களுக்கு பெரும் நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணமாக அவர்கள் உயிர் ஆற்றல் மிக்கவர்களாக வாழ்வதன் காரணமாக எந்த வேதனையும் அவர்களை தீண்டாது. அத்தியாயம் 8 33வது வசனம். இறை நம்பிக்கையுடைய நீங்கள் உள்ளத்தின் தூய்மையான வாக்குகளை ஏற்றுக்கொண்டு இது வேண்டும் என்று விரும்பக்கூடிய நீங்கள், அதன் காரணமாக இறைவன் உங்களை அழகான முன்னுதாரணமாக ஆக்கி உங்களுடைய சமுதாயத்தில் வாழ வைக்கும் பொழுது, அந்த சமுதாயத்தில் உங்களை போற்றுபவர்கள் இறைவனுடைய அனுகிரகத்தில் வாழ்பவர்களாக இருப்பார்களோ, இவர்கள் அவனுடைய அருளை பெற்றவர்களாக இருப்பார்களோ என்று அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது தங்களை அறியாமலேயே உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றார்கள். அந்த உள்ளத்திலிருந்து இறைவனுடைய ஆற்றலையும் அவர்களும் பெறுகின்றார்கள். இதன் காரணமாக இறைவன் கூறுகின்றான்,
நீங்கள் அவர்களோடு இருக்கும் வரையில் நிச்சயமாக அவர்களை அவன் வேதனைப்படுத்துவனாக இல்லை. உணர்ந்து திருந்துபவர்களுக்கு இது அழகான ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. ஒரு காலம் நீங்கள் தனியாக வாழ்கின்றீர்கள் என்று நினைக்க வேண்டாம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு மனிதர்களை நீங்கள் நீக்கிக் கொண்டு இறைவன் ஒருவன் என்ற அந்த அருளை கொண்டு நீங்கள் மற்ற மனிதர்கள் முன்பாக ஒரு அழகான முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். எனவே இது உங்களுக்கான ஒரு அழகான வாழ்க்கையினுடைய ஒரு தருணம் என்பதை அறியுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், எந்த அளவுக்கு நீங்கள் அவன் பக்கம் திரும்புகின்றீர்கள் என்று. மனம் வேதனைக்குள்ளாகாமல் உங்களுடைய உடலில் எந்த நோயும் தோன்றாது. அந்த வேதனையினுடைய ஆரம்பம் மனதில் இருக்கக்கூடிய அமைதி தடுமாறுவது. அந்த நிம்மதியும் அமைதியும் தடுமாற்றத்திற்கு காரணம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து இறைவனுடைய நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது நீங்கள் அதனை அலட்சியப்படுத்தியவர்களாகவும் புறக்கணித்தவர்களாகவும் ஆனீர்கள். இன்னும் உலகத்தினுடைய பேச்சுவார்த்தைகளில் அதிகமாக ஈடுபட்டீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீர்கள். இறைவன் உங்களுக்காக படைக்க இருக்கக்கூடிய மிக அழகான வாழ்க்கையினுடைய பகுதியை நீங்கள் புறக்கணித்தும் அலட்சியப்படுத்தியும் இன்னும் உங்களுடைய பெருமையின் காரணமாக பொய்ப்பித்தும் வாழும் பொழுது படைப்பினங்களிலேயே மிக கேவலமான படைப்பினமாக உங்களை அவன் அளிக்கின்றான். அதாவது இனி உள்ளம் பேசாது, நிச்சயமாக இனி உள்ளம் பேசாது. அவர்களுக்கு மனதில் பதட்டமும் வேதனையும் நாளைய வாழ்க்கையை பற்றிய முற்றிலுமாக நம்பிக்கை இழந்துவிட்டவர்களாக வர இருக்கக்கூடிய நோவினை மிக்க வேதனையை அவர்கள் மிக கவலையோடும் பயங்கரத்தோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தவிர வேறில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. முற்றிலுமாக நான் இறைவனை பற்றி என்னுடைய நம்பிக்கை இழந்துவிட்டேன். இறைவன் பேசுவதை நிறுத்திக்கொள்ள உள்ளம் மூடப்பட்டு விடுகின்றது. அத்தியாயம் 3 வசனம் 77. உங்களை அவன் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். உங்களுடைய மனதை குப்பை தொட்டிகளாக இருக்கக்கூடிய அந்த மனதை தூய்மையாக்கவும் மாட்டான். அதற்கு ஒளியும் கிடையாது, வழியும் கிடையாது என்ற அளவுக்கு ஆகி இருள்களில் ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டிய இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். அந்த நாளில் நான் முழுமையாக நம்பிக்கை ஆகிவிடக்கூடாது. அந்த நம்பிக்கை இழந்தவனாக நான் ஆகும் பொழுது அது இறைவனிடமிருந்துள்ள ஒரு செய்தி. உங்களிடம் நான் பேசுவதை நிறுத்தி கொண்டேன், முடிந்தது. இனி கெட்ட சக்திகள் அவ்வளவும் சூழ்ந்துவிடும். எனக்கு இறைவனுடைய சக்தி இருக்கும் வரையில் மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கின்றது கெட்ட சக்திகளிடமிருந்து. இறைவனுடைய சக்தி எப்பொழுது இல்லையோ கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொள்ளும். அன்று நான் என் நிலை இழந்து விடுவேன். அத்தியாயம் 3 77. பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் பேசுவதை என்று நிறுத்திக் கொள்கின்றானோ அன்று நாம் கெட்ட சக்திகள் முழுமையாக சூழப்பட்டு மன நல நோயாளிகளாக மாறுகின்றோம். பைத்தியம் பிடிக்கின்றது. அப்பொழுதும் இறைவன் பேசுவது கேட்காது, மனிதர்கள் பேசுவதும் கேட்காது, எதுவுமே கேட்காது. பித்தி பிடித்து பைத்தியம் பிடித்தவனாக அவன் அலறிக் கொண்டிருப்பான். அவனுடைய நிலை அவனுக்கே தெரியாது. அவர்களை நீங்கள் குணமாக்க முடியும் என்று ஒரு காலம் எண்ணாதீர்கள். அந்த உள்ளம் திறக்காத வரையில் மூடப்பட்டு விட்டது. இறுதியாக தீர்ப்பு இந்த உலகத்தை முடிந்துவிட்டது. இழிவான வேதனை பைத்தியம் பிடித்தவர்களுக்கு இழிவான வேதனை. தங்களுடைய நிலையை அவர்கள் சொல்லவும் முடியாது, மற்றவர்கள் சொல்வதை கேட்கவும் முடியாது. உள்ளம் மூடப்பட்டு விட்டதன் காரணமாக கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டன அவருடைய மனதை. இது பைத்தியம் பிடித்த நிலை. இவர்கள் பேய் ஓட்டுவார்கள். நிச்சயமாக அது சாத்தியமாகாது. நிச்சயமாக கெட்ட சக்தி சூழ்ந்து கொண்டன, விரட்ட முடியாது. இறைவனுடைய ஆற்றல் கொண்டு வரும்பொழுது மட்டும்தான் அது திறக்கும், விரட்டப்படும். இறைவன் மூடிவிட்ட பிறகு உங்களுடன் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், அதனால் உங்களை தூய்மையாக்கவும் மாட்டான் என்று இருக்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? அவர்களைப் போன்ற அசுத்தமான மனம் படைத்தவர்கள் இல்லை என்பது பொருள். அவர்கள் தங்களுடைய மலஜலங்களை கடிப்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய உடுப்புகள், அவர்களுடைய துணிமணிகள் அவர்களிடம் இருக்கிறதா, ஒட்டி கொண்டிருக்கிறதா இல்லை என்பது கூட தெரியாது. இவ்வளவு கேவலமான மனிதர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இறைவனுடைய வாக்கு உண்மையானது. இது நமக்கு நிகழ்ந்துவிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நிகழ்ந்துவிடக்கூடாது. அச்சம் கொள்ளுங்கள்.
எத்தனையோ பிள்ளைகள் மனநல நோயாளிகளாக இருக்கின்றார்கள். பயப்பட வேண்டும். இறைவனே எங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டுவிட வேண்டாம் என்று பயப்படுங்கள். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உள்ளத்தில் இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த ஆற்றலிலிருந்து இன்று உங்களுடைய மனம் அமைதி அடைய வேண்டும். அமைதி அடையாத வரையில் பெரும் கலவரத்தில் பெரும் மோசமான சூழ்நிலை நாம் ஆகியிருக்கின்றோம். என் அறிவை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணும் பொழுது முடிந்து விட்டது. நான் இறைவனை விட்டும் திரும்பிவிட்டேன். ஆனாலும் இன்னும் அவன் பேசிக்கொண்டிருக்கின்றான். அளவில்லாத அருளாளன், நிகரில்லாத இரக்கமுடையவன். உங்களுடைய இறை அவன் அளிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி மட்டும்தான். உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். நீங்கள் ஒரே மனித இனம்தான். இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் வரையில் இறைவனுடைய கடும் அதிருப்தியில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த 3 பேருக்குமே வேதனைகளும் சோதனைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இறைவன் உண்டு என்று ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த 3 பேரும். ஆனாலும் இறைவன் யார் என்பது, எங்கிருக்கின்றான் என்பதை தெரியாமல் இதை விட்டு வெளியேறி தாங்களாக கட்டிக்கொண்ட கட்டிடங்கள் 3 விதமான கட்டிடங்கள். இந்து கட்டிடங்கள் ஒரு மாதிரி, முஸ்லீம் கட்டிடங்கள் ஒரு மாதிரி. இங்குதான் அல்லாஹ் இருக்கின்றான், இங்குதான் பெருமாள் இருக்கின்றார், இங்குதான் ஜீசஸ் இருக்கின்றார். வெறும் கற்பனை. அவர்கள் அல்லாஹ் என்ற ஒளியை வணங்குகின்றார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய வழியை நிச்சயமாக நம்பவில்லை. ஒளி வடிவமாக சவுண்ட் ஃபார்ம் அதில் திருப்தி கொள்கின்றார்கள். இவர்கள் உருவத்தை வைத்துக்கொண்டு திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். வடிவம் என்பது காதுகளுக்கும் கண், மூக்கு, வாய், இதில் எந்த விதத்தில் நீங்கள் அவனை நம்பிக்கை கொண்டாலும் ஒரு வழிபாடு, உள்ளத்தின் வழிபாடு அவசியம். உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு வேதனை வெளிப்படும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வேதனையானது உள்ளத்திலிருந்து உடலுக்குள் உருவாகிறது. அந்த உடலில் ஏற்படும் வேதனை உங்களால் நீக்கிக் கொள்ள முடியாது. மனதை சீர்படுத்தும் வரையில் ஒரு நோயை உங்களால் குணமாக்க முடியுமா என்று பாருங்கள், முடியாது. உள்ளத்தை சீர்படுத்தும் வரையில் உள்ளத்திலிருந்து மனதிற்கு செய்திகள் அறிவிக்கப்படும் பொழுது மனதில் உள்ள கேடுகளை உங்களுடைய அறிவு என்றும் அந்த ஷைத்தானுடைய கேடுகளை நீக்கிக் கொள்ளாத வரையில் மனம் தூய்மையடையவில்லை. மனம் தூய்மையடையாத வரையில் உங்களுடைய நோய்கள் ஒரு காலம் உங்களை விட்டு நீங்காது, பரம்பரைகளுக்கும் தொடரும். இது சத்தியம். மருந்து மாத்திரையும் டாக்டர்களும் உங்களை குணமாக்குவாங்கங்கிறது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஒரு காலம் கிடையாது. ஒரு சாதாரண ஜுரத்தான் இன்றைக்கி ஜீக்கா புதிய ஜுரம் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வைரஸும் எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ளக்கூடிய உறுப்பே அது ஏன் சுகமாகலைங்கிறது தெரியும். இவ்வளோ பெரிய உறுப்பை கொடுத்தாலும் அது வெற்றியை தூக்கப்படக்கூடியவங்க வைரஸ் எத்தனோண்டு இருக்குது. அதில் இந்த வைரஸ் அந்த வைரஸ், இந்த கூட்டம் அந்த கூட்டம். சீக்கா வைரஸ் ஒரு சாதாரண ஜுரத்தை குணமாக்க தெரியாத வக்கு இல்லாத இந்த மருத்துவம் ஒவ்வொன்றுக்கும் புது 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 பேராக வச்சுக்கிட்டு இது இந்த நோய் பழைய நோய் தான் நான் குணமாக்கிடுவோம், இது புது நோய் குணமாக்க முடியாது. சாதாரண அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூட்டு வலி, சளி, தும்மல், இருமல், ஜுரம், இதானே எல்லா பறவை காய்ச்சலாக இருக்கட்டும், பன்னி காய்ச்சலாக இருக்கட்டும், எருமை காய்ச்சலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதானே எதுக்காக பேரை மாற்றிட்டு இருக்கிறேன்? எனக்கு வக்கில்லைன்னு சொல்லிட்டு போனால் என்ன? உள்ளத்தை கேளுங்கள், சுகமாகுங்கள் என்ற இறைவனுடைய வாக்கு. உங்களுக்கு நோயே கிடையாது என்பதை அறியுங்கள். யாருக்கு நோய் இருக்குதுங்க? இறை வழியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு காய்ச்சல் வந்தால் 1 நாள் 2 நாள் அவ்வளோதானே. இறைவனை நீங்கள் அதிகமாக நினைவு கூற வேண்டும். இது ஒரு அத்தாட்சி, இறை அத்தாட்சி உங்களுக்கு நிரூபணமாக கொண்டிருக்கின்றது. அந்த அத்தாட்சி இறைவனிடமிருந்து இறை வழி வாழ்க்கையில் உறுதியாக யார் இருக்கின்றார்களோ காய்ச்சல சாதாரணது, அவ்வளோதான். இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த நோய் இருந்தாலும் சாதாரணமானது. ஏனென்றால் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செய்தி ஆற்றல் மிக்கது. அந்த ஆற்றலிலிருந்து மனதிற்கு எடுத்துக்கொண்டு அந்த மனதிலிருந்து பேசக்கூடிய அந்த வார்த்தையில் உண்மை இருக்கிறது. அந்த உண்மை அங்கு அந்த மனதில் உள்ளத்தோடு இணைகின்றது, சுகமாகின்றது. உள்ளம் சுகமாகாமல் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த செய்திகளை கேட்டு மனம் சுகமடையாமல் உங்களுக்கு எந்த சுகமும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தலைவலி ஆரம்பித்தேன். அந்த தலைவலி கடுமையான தலைவலி. இந்த தலைவலி ஒரு பக்கம் இருக்க, எப்போ போகுமோ போகாதோங்கிற இந்த வேதனை மனசில் இருக்குது. எது அதிகமானது? இந்த 2 எது அதிகமான வேதனை கொடுக்கக்கூடியது? நாளைக்கு வரைக்கும் தொடருமேங்கிற எந்த வேதனை இப்போ வந்துருச்சா இல்லையா? அப்போ இன்றைக்கி இருக்கிற தலைவலியோடு எவ்வளோ நாள் தலைவலியும் சேர்க்குறேன் இன்றைக்கி. அதன் காரணமாக தலைவலி மண்டையை பழக்குது.
நாளைக்குள்ள தலைவலி நாளைக்கு, நாளைக்குள்ள தலைவலி நாளைக்கு, அது குறையக்கூடியது. இன்றைக்கி தலைவலியே போகாதுன்னு என் வாழ்நாள் முழுமைக்கும் நான் நினைக்கும் போது அவ்வளோ தலைவலியும் சேர்ந்து இன்றைக்கி மண்டையை பழக்குது எனக்கு. இருந்தாலும் சாகிற வரைக்கும் இந்த தலைவலி வாழ வேண்டும். இப்போ தலைவலி போகிறதுக்கு மனசு முக்கியமா, உங்களுடைய தலை முக்கியமா? மூளை கட்டுவோம், மூளையை பார்த்துட்ருப்போம் அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. எது முக்கியம்? மனதிலிருந்து வேதனை ஆரம்பமாகிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இந்த தலைவலிக்கும் இந்த வலிக்கும், இது சம்மந்தம் இந்த வலிக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா வேதனை? அப்போ இந்த வேதனை இந்த தலைவலி ஏற்படுத்திட்டு இருக்குதா, இந்த தலைவலினால் இந்த வேதனையா? இப்பொழுதும் வாழ்நாள் முழுமைக்கும் போகாது என்று இருக்கும்பொழுது வாழ்நாள் முழுமைக்கும் போகாது. இங்கிருந்து நாம் கட்டிடுகின்றோம் எனக்கு கேடுகள் போகக்கூடாது என்று மனிதனுடைய அறிவை நான் நம்புவதன் காரணமாக. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதிக்கு வாருங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய அகக்கண் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்பதை இறைவன் கவனிக்கின்றான். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மாபெரும் ஆற்றல் மிக்கவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆற்றலுக்கு நிகராக எந்த ஆற்றலும் இல்லை. இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவனாக இருக்கின்றான். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். மனம் உள்ளத்தின் பக்கம் திரும்பி இருக்க வேண்டும். இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய மனம் அந்த உள்ளத்திலிருந்து இறைச்செய்தி ஏற்கும் பொழுது மாபெரும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது, மகா வல்லமையிடமிருந்து. அந்த இறையாற்றல் பக்கம் திரும்புவதற்காக உங்களுடைய உள்ளத்தை தெய்வ சன்னிதானமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கோயில்களுக்குள்ளேயோ மசூதிகளுக்குள்ளேயோ சர்ச்சுகளுக்குள்ளேயோ இனிமேலும் போகிறீர்களானால் உள்ளத்தை விட்டு வெளியேறித்தான் செல்கின்றீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அங்கு உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இருக்கக்கூடிய கேடுகள் தொடரும். அச்சம் கொள்வோமாக, பயந்து கொள்வோமாக. இறைவன் பக்கம் திரும்புங்கள். உள்ளத்தின் பக்கம் மனதை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் இறைவனை சந்திக்க வேண்டியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த சந்திப்பு அழகானதாக இருக்கட்டும். நாம் உயிர் பிரியும் நேரம். நாம் அடுத்த வாழ்க்கைக்காக, மேலான வாழ்க்கைக்காக நாம் தயாராக இருக்கின்றோம். அதற்காக இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்கிக் கொண்டு இறைவன் பக்கமாக திரும்புவோம். நிச்சயமாக இறைவன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டால் அழகான வாழ்க்கை நமக்காக இருக்கிறது.